Hello friends, வணக்கம். Welcome to KJ Cooking and Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ நீங்க பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ரெட் டாக்கு தான் வந்தோம். இங்க பாருங்க சூப்பரா எல்லா ட்ரெஸ்ஸும் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. இங்க உள்ள பெரிய மால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா அடுக்கி வச்சிருப்பாங்க. நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நாங்க வந்து சிட்டி சென்டருக்கு தான் வந்தோம். சோகார்ல இருக்கிற சிட்டி சென்டருக்கு. இது ரொம்ப பெரிய மால். இங்கே வந்து நிறைய ட்ரெஸ் எடுக்கக்கூடிய நிறைய கடை இருக்குது. மேலே வந்து சினிமா பார்க்கலாம், அப்புறம் ரெஸ்டாரண்ட், பெர்ஃப்யூம், செப்பல் எல்லாமே இதுக்குள்ளாலே நம்ம வாங்கிக்கலாம். இது இங்கே இருக்கிறது பெரிய மால். ஸோ நாங்கள் இங்கே வந்தோம். ரெட் டாக்ல அவள் வந்து பார்த்துட்டு எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து ஏஹெச்சுக்கு போனோம். அங்கே வந்து ட்ரெஸ் ஒன்றுன்னா பார்த்துட்டு இருந்தோம். ரேட்டை பார்த்தீங்களா எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். இந்த கோட் வந்து 8,999 ரியால். எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஆனால் நம்ம வந்து இந்தியன்ஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இது மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது கொஞ்சம் மடிப்போம். இங்கே இருக்கிறவங்க சைனீஸு, ஜப்பானீஸ் இவங்க எல்லாம் வந்து நல்லா பிடிச்சி வாங்குவாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசித்து தான் வாங்குவோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எது நமக்கு செட் ஆகும். ஏன்னா ஊரில் வந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால அது எது செட் ஆகும்ன்ட்டு பார்த்து தான் நம்ம வாங்குவோம். இங்கேயும் அவள் நிறைய பார்த்துட்டே இருந்தாள். அவளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து இஷ்டப்படல ட்ரெஸ் எல்லாம். எனக்கு இங்கே எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாள். எனக்கு எதுவுமே வாங்கவே பிடிக்கலை, இங்கே எல்லாம் நல்லா இல்லை, எனக்கு இஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள். ஆனால் நாங்கள் எல்லாமே வந்து சுற்றி காட்டிகிட்டே இருந்தோம். அவளுக்கு எது பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்ச ரேட்டு பற்றிலாம் ப்ராப்ளமே இல்லை, உனக்கு பிடிச்சதையே நீ ஏற்றுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா 6,999 இது. ஸோ இது பாருங்களேன், இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்து. ஜீன்ஸு பேண்ட்டு கூட போட்டால் நல்லா இருக்கும். கீழே நாட்டெல்லாம் வச்சு சூப்பராக இருந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. ஆனால் அவள் எடுக்கலை. இது மாதிரி நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டே இருந்தோம். இந்த டிஷர்ட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை விட பிளாக் கலரில் இருந்துச்சு. இது வந்து 3 ரியால் சம்திங், 3 ரியால். அடுத்தது 2,9 நினைக்கிறேன். இது வந்து பிளாக் கலரில் உள்ளது நல்லா இருந்தது. இவள்கிட்ட எடு நல்லா சொன்னேன், எடு வீட்டுக்கு கூட போட்டுக்கலாம் எடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஏஹெச்லேயே பார்த்துட்டு அங்கேருந்து 2-3 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே பாருங்கள் திரும்ப வந்து கிளிப்பெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். இந்த கிளிப்பெல்லாம் வந்து சூப்பராக இருந்தாலும் இருந்துச்சு. இப்போ இதுதான் 1,999. இது பாருங்கள், இது வந்து 1,999 கிளிப்பம். இதுதான் 1,999. அப்புறம் ரீத்து ப்ரைஸ் வந்து 600 பைசா. அப்புறம் ரப்பர் பேண்ட் இருக்குது. அப்புறம் பாருங்கள் கோம் சீப்பெல்லாம் வந்து 1 ரியால். அப்புறம் கேப், மாடல் கேப்பு, இந்த மாடல் கேப்பு. பர்ஃப்யூம் எல்லாம் இதுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் ஒரு பர்ஃப்யூம். இங்கே பாருங்கள் நெயில் பாலிஷ். எல்லாமே மேக்கப் செட்டு, மேக்கப் ஐட்டம்ஸ். இது எல்லாமே வந்து மேக்கப் செட்டு. இது 3,500. இது வந்து 2 ரியால். நல்லா. இது வந்து என்னது மேக்கப் செட்டு வைக்கிறதுக்குள்ள பேக். தூக்கி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்குள்ள பாக்ஸு.
பாருங்கள், நம்ம ஜுவல்ஸ் கூட வச்சுக்கலாம் இதில். அதுக்குள்ள பாக்ஸு. இது ரியால் வந்து இந்த ப்ரைஸ் போட்டிருப்பாங்க என்ன இருக்கு. இது வந்து 5,999 இந்த பாக்ஸு. இது வந்து 4,999. 4,299. இது ஸ்மால் பாக்ஸு பாருங்க. இதெல்லாம் குட்டி குட்டி பாக்ஸ் இதெல்லாம். இது வந்து 1,999. இங்கெல்லாம் 14. இதெல்லாமே வந்து பியூட்டி சம்பந்தமானது எல்லாமே. பாருங்க, சீதா ட்ரெஸ். இதே மாதிரி என்கிட்ட இருக்கு சீதா ட்ரெஸ். என்னெல்லாம் நான் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஷாம்பு, அப்புறம் வந்து இது வந்து கண்டிஷ்னர், அப்புறம் அதுக்கப்புறமா வந்து இது வந்து க்ரீன் டீ. இது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச 90 கிட்ஸ் 80 கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேன் மிட்டாய். ஸோ இந்த தேன் மிட்டாயும் வாங்குவா. எல்லா வாட்டியும் வரும்போது இந்த தேன் மிட்டாயை கேட்பா. ஊரில் இருந்தாலும் வெளியில் போயாச்சுன்னா தேன் மிட்டாய் வாங்கி கேட்பா. இது அவளுக்கு ஃபேவரைட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறமா அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூனு, அப்புறம் பிளேட்டு, ஒரு பாத்திரம். ட்ரெஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் இங்கே ட்ரெஸ்ஸே எடுக்கலை. நாங்கள் வந்து நல்லா எடுன்னு சொன்னோம், அவள் எடுக்கவே இல்லை. இது மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தா. அவள் எப்பவுமே இப்படிலாம் எடுப்பா ட்ரெஸ்ஸு. எங்களுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்காது. ஸோ இது மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்தா. இது வந்து வீட்டுக்கு போடுறது மாதிரி 2 ஜோடி ட்ரெஸ்ஸு. இவ்வளோதான் அவள் வாங்கினது. ஸோ இவ்வளோதான் அவள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணது. இங்கே வந்து எல்லா வாட்டியுமே அப்படிதான் கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அங்கே ஜார்ஜியாட்ட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி நாங்கள் சாட்டர்டே வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு பிராண்டட் ஷூ ஒன்று வாங்கிட்டேன். அது இங்கே தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஸோ மஸ்கட்டில் கிடைக்கும். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அந்த பிராண்டட் ஷூ வாங்கணும். அதுக்கு அடுத்தது என்னது, அவளுக்கு ட்ரெஸ்ஸு 2-3 பேண்ட்டு அந்த மாதிரி அவளுக்கு பிடிச்சது மாதிரி 2-3 ஜோடி ட்ரெஸ் எடுக்கணும். அவ்வளோதான் ஷாப்பிங். ஆனால் நிறைய கடை ஏறி இறங்கி எல்லாம் பார்த்தோம். அவளுக்கு ஒன்றுமே பிடிக்கலை. ட்ரெஸ்ஸும் ஷூ எதுவுமே பிடிக்கலை. ஸோ இவ்வளோதான் ஷாப்பிங். சூப்பராக வந்து நேரத்துக்கு நாங்கள் வந்து நேரத்துக்கு தேர்ஸ்டே வந்து சூப்பராக நாங்கள் ஷாப்பிங்